வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கலாம். இதற்கு வந்து தகுதி நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. இதில் இருக்கக்கூடிய பல்வேறு வேக்கண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பேச்சுலர்ஸ் டிகிரிஸ்க்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனியாக வந்து இவங்க போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 அல்லது அதிகபட்சம் 70,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 31/3/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா கேர்ள்ஸ்க்கு மட்டும் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுலேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் 31/3/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் கேட்டகரி இதில் பார்த்தீங்கன்னா 62 போஸ்டிங். அடுத்தது அசிஸ்டண்ட் லா ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரி, அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரி, சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட், அதே மாதிரி டெக்னிக்கல் சூப்பர்வைசர் அசிஸ்டண்ட். ஸோ இது மாதிரியான பல்வேறு வேலை வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட், ஜூனியர் டெக்னீஷியன், சீனியர் லேபரட்டரி அசிஸ்டண்ட், அதே மாதிரி அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதே மாதிரி ஜூனியர் லேபரட்டரி அசிஸ்டண்ட், லோவர் டிவிஷன் கிளர்க்கு, ஃபீல்டு அட்டெண்டன்ட், அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஸோ இது மாதிரியான பல்வேறு வேலை வாய்ப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கிளர்க்கு அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 12th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது, அல்லது 10th படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதையும் வந்து பார்த்துக்கோங்க. பிசி எம்பிசி எல்லாத்துக்குமே வந்து டேட்டா அதாவது பார்த்திங்கன்னா இவங்க ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. தென் டிசபிலிட்டிஸ்க்கான ஒரு சில இவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து டிசபிள் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி முடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அசிஸ்டண்ட் லா ஆஃபீஸர் பேச்சுலர்ஸ் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் காமர்ஸ் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் சூப்பர்வைசர் இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அசிஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட் இதுக்கு வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி ஏதாவது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா போதுமானது. ஜூனியர் டெக்னீஷியன் இதுக்கு வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சீனியர் லேபரட்டரி அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சயின்ஸ் வந்து நீங்கள் 12th வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரியும் படிச்சிருக்கணும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் 12th பாஸ் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ஜூனியர் லேபரட்டரி அசிஸ்டன்ட் 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். அதே மாதிரி லோவர் டிவிஷன் கிளர்க் 12th தான் வந்து கேட்டிருக்காங்க. ஃபீல்டு அசிஸ்ட் அட்டெண்டன்ட் ஸோ இதுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதுமானது. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதுமானது. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. டோட்டல் சார்ஜஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இவங்க டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. இதனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இல்லை, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை வந்து டீட்டெயிலாக வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கங்க. ஓகேங்களா, இது மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.